அப்படியா? வரவேற்கிறேன். தளவாய் சுந்தரத்தை வரவேற்கிறேன். இல்லைங்க, நான் என்ன சொல்றேன், ஆர்எஸ்எஸ் இன்னைக்கு எந்த அளவுக்கு தேவைங்கிறதுக்கு நான் சொல்றேன். ஆர்எஸ்எஸ் நோக்கமே என்ன? இந்து சமுதாயத்திலேயே இருக்கின்ற ஏற்றத்தாழ்வுகளை நீக்கி சமரசத்தை, இணக்கத்தை கொண்டு வருவது. 2021 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த 3 ஆண்டுகளில் பட்டியல் சமுதாய மக்களுக்கு எதிரான குற்றங்கள் 50% அதிகரித்திருக்கிறது. அப்போ இந்த மாதிரி பட்டியல் சமுதாயத்தினருக்கு நான் வந்து லாங் நான் அதுக்குள்ள போக விரும்பல. ஈவேராவே மிகப்பெரிய தலித் விரோதி. நான் இதுக்கு ஆதாரங்களோடு அவர்களை வைத்துக் கொண்டே பேசியிருக்கேன். அதனால பட்டியல் சமுதாய மக்களுக்கு எதிரான குற்றங்களை குறைக்க ஆர்எஸ்எஸ் தேவை. ஆர்எஸ்எஸ் வளர்ந்தால்தான் தமிழ்நாட்டில் பட்டியல் சமுதாய மக்கள் பாதுகாப்போடு இருப்பார்கள். எதுலேருந்து தெரியுது? இந்த 3 வருஷத்துல 50% குற்றம் அதிகரிச்சிருக்கு, 1.5 மடங்காயிருக்கு. அதனால தமிழ்நாட்டுக்கு தேவை சமூக நீதி வேணும்னா திமுக ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும். பட்டியல் சமுதாய மக்களுக்கு பாதுகாப்பு வேணும்னா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வீட்டுக்கு அனுப்பணும். அதனால பீப்புள் ஷுட் ஜாயின் ஆர்எஸ்எஸ், இன்க்ளூடிங் மை ஃப்ரெண்ட் தளவாய் சுந்தரம். தேங்க்யூ தேங்க்யூ. போதும் போதும், இதான் ரொம்ப பழசாயிடுச்சு. போதும் போதும் போதும், ப்ளீஸ் ப்ளீஸ். என்ன இங்க இதுதான் லாஸ்ட். ஏன்னா நான் இது பல தரம் பேசிட்டேன். சிறுத்தையின் புள்ளிகளை, நான் சொல்றது சீட்டா, இங்க விடுதலை சிறுத்தை நினைச்சிடக்கூடாது. சிறுத்தையின் புள்ளிகளை அழிக்க முடியாது. திமுகவின் ஹிந்து விரோதம் மாறாது. அது ஹிந்து விரோத அமைப்பு தான். ரைட் ஃப்ரம் தி வேர்ட் கோ, ஆன்டி ஹிந்து பொலிட்டிக்கல் அவுட்ஃபிட். அதனால அவங்க அப்படிதான் இருப்பாங்க. இதை ஹிந்துக்களுக்கு புரிய செய்கின்ற பணியில் நாம் செய்வோம். தேங்க்யூ.